வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மோனிஷா வினோத். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கை சிபிஐயே தொடர்ந்து விசாரிக்கும். அலகாபாத் உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. புதுச்சேரி முதலமைச்சர் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் பாஜக, விசிக இடையே வலுக்கும் மோதல். சென்னை, சிதம்பரம் உள்ளிட்ட இடங்களில் மாறி மாறி போராட்டங்களில் ஈடுபட்டதால் பதற்றம். சென்னை கேளம்பாக்கம் அருகே குஷ்பு தங்க வைக்கப்பட்டிருக்கும் விடுதியை முற்றுகையிட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். போலீசாரின் தடியடியில் பலர் படுகாயம் அடைந்ததால் பதற்றம். மதுரையில் போராட்டம் நடத்த வந்த பாஜகவினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் இடையே மோதல். இரு தரப்பினருக்கும் கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மருது சகோதரர்களின் 219வது நினைவு குரு பூஜை விழா காளையார் கோயில் நினைவிடத்தில் யாக பூஜையுடன் தொடக்கம். காளையார் கோவிலில் நடைபெறும் மருது பாண்டியர் குரு பூஜை விழா நினைவிடத்தில் அமமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. வெளிநாட்டு இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டம் வரும் 29ஆம் தேதி முதல் 7ஆம் கட்டமாக மீண்டும் சேவை தொடக்கம். பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சியில் வேலையின்மை, பணவீக்கம், பட்டினி பெருகிவிட்டது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றச்சாட்டு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. அரசு பள்ளியில் பயிலும் தமிழக மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் அண்மையில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கி அரசு ஏற்கனவே உத்தரவிட்டது. தற்போது புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரிகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் திரு நாராயணசாமி, இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ அமைப்பை தொடர்ந்து விசாரிக்கும் என்றும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடைபெறும் எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் கடந்த மாதம் 14ஆம் தேதி 4 இளைஞர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். உயிரிழந்த இளம்பெண்ணின் உடல் பெற்றோரின் அனுமதியின்றி நள்ளிரவில் போலீசார் அவசர கதியில் எரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த கொடூர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து தலைமை நீதிபதி எஸ்.ஏ. பாப்டே தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று உத்தரவை பிறப்பித்தது. அதில் ஹத்ராஸ் பாலியல் சம்பவத்தை சிபிஐ அமைப்பே தொடர்ந்து விசாரிக்கும் என்றும் அலகாபாத் உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் இந்த விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. சிபிஐ விசாரணைக்கு பின் இந்த வழக்கை உத்தரப்பிரதேசத்தில் இருந்து டெல்லிக்கு மாற்றுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாமன்னர் மருது பாண்டியர்களின் 219வது குரு பூஜையை முன்னிட்டு காளையார் கோவிலில் உள்ள அவர்களது நினைவிடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
மருது பாண்டியர்களின் குரு பூஜை விழா காளையார் கோவிலில் நடைபெற்று வருகிறது. அங்குள்ள மருது சகோதரர்கள் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சார்பில் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு கே உமாதேவன், கழக இதய தெய்வம் அம்மா பேரவை செயலாளர் திரு எஸ் மாரியப்பன் கென்னடி, கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் திரு கே டேவிட் அண்ணாதுரை, சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் தேர்போகி திரு வி பாண்டி, ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் திரு VDN ஆனந்த் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாவீரர்கள் மருது சகோதரர்களின் 219வது நினைவு நாள் குரு பூஜை விழா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் உள்ள நினைவிடத்தில் யாக பூஜையுடன் நடைபெற்று வருகிறது. வெள்ளையரை எதிர்த்து முதல் சுதந்திர சம்போதீக பிரகடனத்தை முழங்கிய மருது சகோதரர்களை வெள்ளையர்கள் கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன் திருப்பத்தூரில் தூக்கில் இட்டனர். அவர்களை அக்டோபர் 27ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் உள்ள காளீஸ்வரர் கோயிலின் சன்னதி எதிர்ப்புறம் அடக்கம் செய்தனர். அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 27ஆம் நாள் மருது பாண்டியர்களுக்கு குரு பூஜை விழாவாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி மருது பாண்டியரின் 219வது நினைவு நாளையொட்டி காளையார் கோயிலில் உள்ள நினைவிடத்தில் இன்று யாக பூஜையுடன் விழா நடைபெற்று வருகிறது. காளையார் கோவில் பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக பால்குடம் எடுத்தும் ஆண்கள் அலகு குத்தியும் மருது சகோதரர்களின் நினைவிடத்தில் உள்ள சிலைக்கு பாலபிஷேகம் செய்தனர். இதனையொட்டி சுமார் 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் குடகனாரில் இருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருந்து உற்பத்தியாகும் குடகனாறு ஆத்தூர் அருகே காமராஜர் நீர்த்தேக்கத்திற்கு செல்கிறது. அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்டு திண்டுக்கல் மாநகராட்சி மற்றும் வழியோர கிராம மக்களுக்கு குடிநீராக விநியோகிக்கப்படுகிறது. குடகனாரை மட்டுமே இங்குள்ள மக்கள் நம்பியுள்ள நிலையில் இந்த ஆற்றின் மேல் பகுதியில் ராஜவாய்க்கால் என்ற இடத்தில் தடுப்பணை கட்டப்பட்டதால் தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதுகுறித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்ட நிலையில் குடகனாரில் இருந்து தண்ணீர் திறக்க கோரி பொதுமக்கள் இன்று தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். பித்தளைப்பட்டி பிரிவு அருகே 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். இதைத் தொடர்ந்து தடியடி நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்டில் கொரோனா பரவல் அச்சுறுத்தி வரும் நிலையில் பீகார் மாநில சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் 71 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 1066 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். சுமார் 2 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். 71 இடங்களில் 35 இடங்களில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரின் JDU கட்சி போட்டியிடுகிறது. அதன் கூட்டணி கட்சியான பாஜக 29 இடங்களில் போட்டியிடுகிறது. எதிர்க்கட்சியான RJD 42 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கொரோனா பேரிடருக்கு மத்தியில் நடைபெறும் இந்த தேர்தலின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒரு வாக்குச்சாவடிக்கு அதிகபட்ச வாக்காளர்களின் எண்ணிக்கையை 1600 இருந்து 1000 குறைத்துள்ளது. 80 வயதுக்கு அதிகமானோர், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அறிகுறி உள்ளவர்களுக்கு தனி வாக்குப்பதிவு நேரம் மற்றும் அஞ்சல் வாக்குப்பதிவிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் சுத்திகரிப்பு, வாக்காளர்கள் முகக்கவசம் அணிவது, வெப்பம் பரிசோதித்தல் போன்றவை உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் செயல்பட்ட மத பாடசாலையில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் சிறுவர்கள் உட்பட 7 பேர் பலியாகியுள்ளனர்.
பாகிஸ்தான் நாட்டின் பெஷாவர் நகரில் உள்ள ஸ்பன் ஜமாத் என்ற மசூதி ஒரு பகுதியில் மத கருத்துக்களை கற்றுக் கொடுக்கும் மத பாடசாலை செயல்பட்டு வந்தது. அந்த பள்ளியில் சிறுவர்கள் பலர் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அந்த மத பாடசாலையில் இன்று காலை வழக்கம் போல 80க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மத கல்வி பயின்று வந்தனர். காலை 8:30 மணியளவில் மசூதியின் மைய பகுதியில் திடீரென சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த சிறுவர்கள் மசூதி கட்டிடத்தை விட்டு வெளியே தப்பி ஓடினர். ஆனாலும் குண்டு வெடிப்பில் சிறுவர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 70க்கும் அதிகமான சிறுவர்கள் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த குண்டுவெடிப்புக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள புகழ்பெற்ற பொன்னர் சங்கர் ஆலயத்தில் அம்பு போடும் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மணப்பாறை அருகே வீரப்பூர் பெரிய காண்டியம்மன் கோவிலில் நாட்டில் வேளாண் நிலங்கள் செழிக்கவும் மக்கள் பசி பட்டினி இன்றி வாழவும் பட்டியில் உள்ள ஆடு மாடுகள் நோய் நொடி இல்லாமல் இருக்கவும் கோவிலின் கிழக்கு பகுதிக்கு சென்று அம்பு போடும் நிகழ்வு விஜயதசமி தினமான மகர நோன்பு தினத்தில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி மகர நோன்பு தினமான நேற்று மாலை சாம்புவன் காலை முன் செல்ல பின்னே பொன்னர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். தேவரடிக்காடு என்ற அம்பு போடும் இடத்தில் பெரிய காண்டியம் மண் வாழை மரத்தில் அம்பு போடும் மகர நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். அம்பு போட்ட பின் வாழை மரத்தில் இருந்து வரும் பால் நிலத்தில் வடியும். அந்த மண்ணை பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் எடுத்து சென்று தங்கள் நிலங்களில் தூவினால் விளைச்சல் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதனால் ஏராளமான பக்தர்கள் அந்த மண்ணை எடுத்துச் சென்றனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மீண்டும் 100 அடியை தாண்டியுள்ளது. தமிழகத்தின் மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்கு பெரிதும் ஆதாரமாக இருந்து வருகிறது. இந்த அணைக்கு வரும் நீரின் அளவு நேற்று நிலவரப்படி வினாடிக்கு 15,124 கன அடியாக இருந்த நிலையில் இன்று காலை 14,210 கன அடியாக குறைந்தது. அணையின் நீர் இருப்பு 65.75 டிஎம்சியாக உள்ளது. அதே வேளையில் அணையில் இருந்து டெல்டா பாசன தேவைக்காக வினாடிக்கு 9,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைக்கு நீர்வரத்து குறைந்து வந்தாலும் பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவை விட அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மெல்ல உயர்ந்து வருகிறது. டெல்டா பாசனத்திற்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யும் நபர்கள் மீது புகார் அளித்தும் காவல்துறை கண்டு கொள்ளாததால் மது விற்பனை செய்யும் வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். மதுராந்தகத்தில் தர்மராஜா கோவில் விநாயகர் தெருவில் சரவணன் ஆனந்தி தம்பதியினர் அப்பகுதியில் 24 மணி நேரமும் மது விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் இரவு நேரத்தில் மது வாங்க வரும் ஆண்கள் பலர் வீடு தெரியாமல் அக்கம் பக்கத்து வீடுகளில் கதவை தட்டி மது கேட்பதாகவும் இதனால் சங்கடமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய கோரி மதுராந்தகம் காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளித்தும் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று மது விற்பனை செய்பவர் வீட்டை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பைக்கெல்லாம் திருட போது போகிற வழியிலே குடிச்சு பாட்டிலில் உடச்சி போட்டுடுறாங்க. அதனால் நம்மளால் நடக்க முடியல. இங்கே ஏற்கனவே இது போல் 2-3 பிரச்சனை வந்து ஸ்டேஷன் போனோம். அவங்க கம்ப்ளைண்ட் எதுவுமே சரியாக எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எந்நேரமும் ஒரே தொல்லையாக இருக்குது. எங்கள் வீட்டிலாம் வந்து கதவை தட்டுறாங்க. எந்நேரமும் எங்களால் நிம்மதியாக தூங்க முடியல. எங்கள் பொம்பளை பசங்களாம் வெளியே வர முடியல. இந்த இடத்துல நிற்கிற இடத்துலேயே தான் சரக்கு ஓட்டுறாங்க. ஒரு நைட்டு 8 மணி கடை முன்னா நைட்டு தடவை போதி வெட்டுற வரைக்கும் ஓட்டுறாங்க. காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஓட்டுறாங்க. எங்களால் போக முடியல, வர முடியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கள்ளக்குறிச்சியில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான நிலத்தை விற்று அதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கு சைவ சமய திருத்தொண்டர் கூட்டமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அறநிலையத்துறை அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான நிலத்தை விற்று அந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து சைவ சமய திருத்தொண்டர் கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கூட்டமைப்பின் வழக்கறிஞர் திருமதி ஜெகசுந்தரி, 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வெறும் 2 கோடிக்கு அரசு கையகப்படுத்த நினைப்பது தவறு என குற்றம் சாட்டினார். ரொம்ப பழமையான 1500 வருஷம் பழமையான திருக்கோயில், 200 வருஷமாக கும்பாபிஷேகம் கூட இன்னும் நடைபெறாமல் புனரமைக்கப்படாமல் இருக்குது அந்த திருக்கோயில். அந்த ஆலய கோயிலுக்கு சொந்தமான ஒரு 40 ஏக்கர் நிலத்தை புதுசாக அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அமைக்கிறதுக்காக ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க கோட் பண்ணியிருக்க ரேட்டு பார்த்திங்கன்னா 1,98,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தற்கால மார்க்கெட் மதிப்பு அந்த இடத்தோட பார்த்திங்கன்னா 200 கோடி ரூபாய்க்கு மேலே போகிற சொத்து. அது எத்தனையோ தரிசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள் எத்தனையோ இருக்குது. அதே கள்ளக்குறிச்சிலையும் கூட இருக்கும். அந்த இடத்துல கட்டலாம் இல்லையா கலெக்டர் ஆஃபீஸு? நீங்கள் குத்தகைக்கோ வாடகைக்கோ அந்த நிலத்தை கவர்மெண்ட் பர்பஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஆனால் ஏலினேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோங்க. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே பெரியார் சிலைக்கு காவி சாயம் பூசிய சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என பலரும் வலியுறுத்தியுள்ளனர். ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள சமத்துவபுரத்தில் தந்தை பெரியாரின் சிலைக்கு நேற்று நள்ளிரவில் சமூக விரோதிகள் சிலர் காவி சாயம் பூசியுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் அப்பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். மேலும் காவி சாயத்தை அழித்துவிட்டு சிலையை சீர்படுத்தினர். குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் அவசர கதியில் இதனை சீர்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று அப்பகுதி மக்கள் பலரும் காவல்துறையிடம் வாக்குவாதம் செய்தனர். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் வலியுறுத்தினார். இந்த சம்பவத்தை அடுத்து பெரியார் சிலை அமைந்துள்ள பகுதியில் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் இணைந்து வாள்வீச்சு, சிலம்பம், சுருள்வீச்சு உள்ளிட்ட தமிழர் வீர விளையாட்டுகளை செய்து காண்பித்து பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தினர். புளிச்சக்காடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி இளைஞர் தினேஷ் என்பவர் தனது ஓய்வு நேரங்களில் கிராமமாக சென்று தமிழர் வீர விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைகளை இலவசமாக பயிற்றுவித்து வருகிறார். கொரோனா ஊரடங்கு, பள்ளிகள் மூடப்பட்டு வீட்டிலேயே முடங்கிய ஏழை சிறுவர் சிறுமிகளை அந்தந்த கிராமத்திற்கு சென்று தற்காப்பு கலைகளை பயிற்றுவித்தார். இவரிடம் பயின்ற மாணவ மாணவிகள் தமிழர் வீர விளையாட்டுகளை செய்து காண்பித்து பார்வையாளர்களை வியக்க வைத்தது. நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வருவதற்கு குறைந்த அளவிலேயே இ-பாஸ் வழங்கப்படுவதாகவும் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. தமிழகத்தில் ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் நீலகிரியில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா உள்ளிட்டவை திறக்கப்பட்டன. எனினும் இதற்காக இ-பாஸ் பெற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் குறைந்த அளவிலேயே இ-பாஸ் வழங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துவிட்டது. இதனிடையே உதகையில் அமைந்துள்ள கர்நாடக அரசுக்கு சொந்தமான பூங்காவில் கார்னிசியன், பெட்டூனியா, சால்வியா, ஆஸ்டர் உள்ளிட்ட மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. எனினும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்ததால் பூங்கா வெறிச்சோடி காணப்பட்டது. ஆயுத பூஜை டைமில் 4-5 நாள் விடுமுறை வர்றதுனால சுற்றுலா பயணிகள் இங்கே ஊட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 to 20,000 சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இப்போது கொரோனா இது தொற்று இருக்கிறனால இ-பாஸ் நடைமுறையும் இருக்கிறனால குறைந்த அளவே சுற்றுலா பயணிகள் வந்து வராங்க. செல்போனில் பப்ஜி கேம் விளையாடி 16 வயது சிறுவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பொதுமக்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்த கந்தவேல் என்பவர் சென்னை வண்டலூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது 16 வயது மகன் அருண் கடந்த சில நாட்களாக செல்போனில் பப்ஜி கேம் விளையாடி வந்துள்ளார். இதனால் மனநலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து மனநல மருத்துவமனையில் கடந்த 2 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் தனது குடும்பத்துடன்
புஞ்சை புளியம்பட்டி கள்ளிப்பாளையம் பண்ணை தோட்டத்தில் தங்கியிருந்த அருண் நேற்று மாலை கயிற்றால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்த தகவலின் பேரில் உடலை கைப்பற்றிய போலீசார் அதனை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பப்ஜி கேம் மோகத்தால் சிறுவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பொதுமக்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் 7ஆம் கட்ட சேவை வரும் 29ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. கொரோனா முடக்கத்தால் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் சொந்த ஊர்களுக்கு அழைத்து வரப்படுகின்றனர். தற்போது உள்நாட்டு விமான சேவையும் இயக்கப்பட்டு வருகிறது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 27 லட்சத்துக்கும் அதிகமானோர் சிறப்பு விமானங்கள் மூலமாக அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசின் வந்தே பாரத் திட்டத்தின் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணியின் 7ஆம் கட்ட சேவை வரும் 29ஆம் தேதி தொடங்குவதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மேலும் வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் திருச்சி மஸ்கட் இடையே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சிறப்பு விமானங்களை இயக்குகிறது. நவம்பர் 16ஆம் தேதி திருச்சி பஹ்ரைன் இடையே சிறப்பு விமானம் இயக்கப்பட உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தமிழர் வேலை தமிழருக்கே என்பதை வலியுறுத்தி வரும் 1ஆம் தேதி ஒத்துழையாமை போராட்டம் நடைபெறும் என தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பே. மணியரசன் தெரிவித்துள்ளார். திருச்சி பிரஸ் கிளப்பில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழருக்கான வேலை முன்னுரிமை சட்டம் இயற்ற தமிழக அரசு தொடர்ந்து மறுத்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள இந்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் 100க்கு 90 பேர் இன்னும் அதற்கு மேலே இந்திக்காரர்களையும் மற்ற பிற மாநிலங்களையும் சேர்ந்தவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். அமைப்பு சாரா தொழிலாளிகளாக வடநாட்டிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் அன்றாடம் 1000 பல்லாயிரமாய் வந்து குவிகிறார்கள். இதனால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் சொந்த தாயகத்திலேயே அகதிகள் ஆகக்கூடிய அவலம் நிலவுகிறது. இதுபோன்ற வெளிமாநிலத்தவர்களுடைய மிகை ஆக்கிரமிப்பை தடுப்பதற்காக அஸ்ஸாமிலே மண்ணின் மக்கள் குடியுரிமை சட்டம் இயற்றி உச்சநீதிமன்றத்தின் அனுமதியோடு அவர்கள் கணக்கெடுத்து வெளியாரை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிஜோரம், மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் அந்த மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் வெளிமாநிலத்தர் போய் தங்க முடியாது. அதற்கான சட்டம், இன்னர் லைன் பர்மிட் சட்டம் அந்த மாநிலங்களுக்கு இருக்கிறது. எனவே மண்ணின் மக்களை அவர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க தமிழர் ஒத்துழையாமை இயக்கம் என்ற அறப்போராட்டத்தை தமிழ்நாட்டிலே தொடங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் முடிவு செய்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழர்கள் இந்த ஒத்துழையாமையை ஏற்று செயல்படுத்துமாறு உரிமையோடு உறவோடு கேட்டுக்கொள்கிறேன். இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக காண்போம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று புதிதாக 146 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 42,947 உயர்ந்துள்ளது. இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 665 அதிகரித்துள்ள நிலையில் 40,897 பேர் பூரண குணமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருது சகோதரர்களின் குரு பூஜையை முன்னிட்டு சிவனடி சாஸ்தா ஆலயத்தில் உள்ள மருது சகோதரர்களின் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி மாவட்ட கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் திரு சுந்தர்ராஜ், கழக அமைப்பு செயலாளர் திரு ஹென்றி தாமஸ், வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சிவபெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூரை அடுத்த பல்லடம் அருகே பூட்டியிருந்த வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. மாதப்பூர் சூர்யா கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் இன்று காலை வீட்டை பூட்டிவிட்டு அனைவரும் பணிக்கு சென்றிருந்த நிலையில் திடீரென அவரது வீட்டிலிருந்து கரும்புகை வெளியே வந்துள்ளது. தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர்.
இந்த விபத்தில் வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜ், டிவி, பாத்திரங்கள், துணிமணிகள் என சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் காக்குப்பத்தில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஏராளமானோர் கழகத்தில் ஆர்வமுடன் இணைந்தனர். இதில் கழக அமைப்பு செயலாளர் திரு கணபதி, மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம், மாவட்ட கழக துணை செயலாளர் திரு பார்த்திபன், நகர கழக செயலாளர்கள் திரு சக்திவேல் முருகன், திரு நாகராஜ சோழன், ஒன்றிய செயலாளர் திரு ஐயனார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் மேற்கு மாவட்ட அமமுக அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளிடம் அமமுகவில் உறுப்பினர் சேர்ப்பதற்கான படிவங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி சின்னதாராபுரம், அரியூர், மூலனூர், தும்பிவாடி உள்ளிட்ட 15 கிளை கழக நிர்வாகிகளுக்கு கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவம் மற்றும் கிளை கழகம் சார்பாக நடத்தப்படும் கூட்டத்தின் தீர்மான படிவங்களை கரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு PSN தங்கவேல் வழங்கினார். இதில் பரமத்தி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் NDPL அனல்மின் நிலைய நிர்வாகம் ஒப்பந்த ஊழியர்களை பணி நியமனம் செய்வதற்கு லஞ்சம் வாங்குவதை கண்டித்து தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் நெய்வேலி தமிழ்நாடு பவர் லிமிடெட் அனல்மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நியமனம் செய்ய சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தொழிற்சங்கங்கள் பலமுறை நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவுறுத்தலின்படி சிவகங்கை மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சாக்கோட்டை கள்ளல் ஒன்றிய கழகம் சார்பில் கழக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் அமமுக இளைஞர் அணி செயலாளர் திரு டேவிட் அண்ணாதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திரு தேர்போகி பாண்டி மற்றும் மாவட்ட சார்பு அணி ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, ஊராட்சி கழக, கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை வழங்கினர். சென்னை தியாகராய நகரில் கடந்த வாரம் நடைபெற்ற நகை கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியை திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் அருகே போலீசார் கைது செய்தனர். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்கின்ற மார்க்கெட் சுரேஷை போலீசார் தேடி வந்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் திருவள்ளூர் அடுத்த புட்லூர் ரயில் நிலையம் அருகே பதுங்கி இருந்த கொள்ளையனை காவல்துறையினர் கைது செய்தனர். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க கோரி சென்னையில் சமத்துவ மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநருக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொருளாளர் திரு சுந்தரேசன், ஆளுநர் இதுவரை ஒப்புதல் அளிக்காமல் இருந்து வருவது ஜனநாயக விரோத போக்கு என தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஸ்ரீ சங்கர நாராயண சுவாமி கோயில் பெண் யானை கோமதி மழையில் நனைந்து ஆனந்த குளியல் போட்டது. சங்கரன் கோவில் பகுதியில் நேற்று மாலை சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. இதனால் கோயிலின் மேல் பகுதியில் இருந்து அருவி போல் விழுந்த மழை நீரில் யானை கோமதி ஆனந்த குளியல் போட்டது. இதனை பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தனர். ஒரு இடத்துல இல்லை. ஒரு இடத்துல இல்லை. திருவண்ணாமலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக, திமுக உட்பட மாற்றுக் கட்சியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விலகி
மத்திய மாவட்ட செயலாளர் திரு ஏஜே பஞ்சாட்சரம் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு மகேஸ்வர் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சீதலா தேவி மாரியம்மன் கோயிலில் அம்மன் திருமுகம் நெய்குளத்தில் தோன்றியதை அடுத்து திரளான பக்தர்கள் வழிபட்டனர். இவ்வாலயத்தில் நவராத்திரி விழாவின் நிறைவாக மாரியம்மன் முன்பு 200 லிட்டருக்கு மேல் நெய்யினை குளம் போல் ஒரு அகண்ட தட்டு ஒன்றில் ஊற்றி வைக்கப்பட்டு நெய்யில் அம்மன் திருமுகம் பிரதிபலிக்கும். நெய் குளத்தில் பிரதிபலிக்கும் அம்மனின் திருமுகத்தை காணும் போது நோய் நொடியிலிருந்து மீள்வதுடன் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். நவராத்திரி திருவிழாவின் நிறைவாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் பிரசித்தி பெற்ற பரிவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா தடை உத்தரவு காரணமாக யானைகள் அணிவகுப்புடன் பிரம்மாண்டமாக நடைபெறும் ஊர்வலங்கள் இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டன. பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை குதிரை வாகனத்தில் சுவாமி கொண்டுவரப்பட்டு மகாதானபுரத்தில் பானாசுரனை வேட்டையாடி வதம் செய்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குறைந்த அளவிலான பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.